வ.உ.சி. எம்.ஜி.ஆர். பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசி கண்டனத்திற்கு உள்ளான திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா. ஜனவரி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதாக பொதுக்கூட்டத்தில் பேச்சு. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ராசாவின் உளறல் பேச்சு. திருநெல்வேலியிலும் நாமக்கல்லிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பேசிய ராசா, வ.உ.சி. பற்றியும் எம்.ஜி.ஆர். பற்றியும் பேசிய கருத்துக்கள் கடும் கண்டனங்களுக்கு உள்ளாக்கின. சிறையிலிருந்து விடுதலையான வ.உ.சி.க்கு வழக்கறிஞர் சன்னத்து மீண்டும் கிடைக்க செய்த வெள்ளை நீதிபதி வாலேஸ் ஆவார். அதற்கு நன்றி கடனாக வ.உ.சி. தன் பிள்ளைகளில் ஒருவருக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் சூட்டினார். இந்த நிகழ்வை பேசிய ராசா, அந்த நீதிபதி பெயர் மாலேஸ் என்றும் அதற்கு நன்றி கடனாக வ.உ.சி. தன் மகனுக்கு மாலேஸ்வரன் என்று பெயர் சூட்டியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஒரு வெள்ளக்கார வெளியிலிருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டினுடைய மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது. ஆனால் எம்.ஜி.ஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே. வெள்ளக்கார துறை என்ன பண்ண, ஜட்ஜு இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை 14 வருஷம் 28 வருஷம் ராண்டர் சொல்லிட்டு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாரு. நான் அறிந்த வரையில் இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை இந்த பகுதி மக்களால் மிகவும் போற்றத்தக்க, மிக பண்பாடு உள்ள ஒரு பெரிய மனிதராக திகழ்கிறார். அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டேன். ஆனால் அவருக்கு ஜெயிலில் கைதி உடை கொடுக்கக்கூடாது, அவரை கௌரவமாக நடத்த வேண்டும் என்று மாலேஸ் என்கின்ற வெள்ளைக்காரன் வ.உ. சிதம்பரம் போட்டான். தான் பையனுக்கு அந்த நன்றிக்கு மாலேஸ் துரைன்னு பையனுக்கு பேர் வச்சார். ஒரு வெள்ளக்காரன் வெளியிலிருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டினுடைய மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது. ஆனால் எம்.ஜி.ஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே. நான் உண்மையை தானே சொல்றேன். இதையெல்லாம் வரலாறு, இதெல்லாம் தாண்டி வந்தவர் தான் கலைஞர். ராசாவின் இந்த பேச்சுக்கு அதிமுகவினரிடமும் சைவ வேளாளர் சங்கங்களிடமிருந்தும் கடும் கண்டனங்கள் வந்தன. அந்த அலை ஓய்வதற்குள் மற்றொரு பொதுக்கூட்டத்தில் பேசிய ராசா, இந்து தேசியம் கட்டமைக்க முயல்வது தவறான போக்கு என்பதை சுட்டிக்காட்ட எடுத்துக்காட்டுகளுடன் கூறினார். அப்போது பைபிளையும் இயேசுநாதரையும் ஏற்றுக்கொண்டு ஜனவரி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற எல்லோரும் ஒரு தேசியம் என்றால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவ தேசியம் உண்டா என்று வினவினார். ஜனவரி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடும் கிறிஸ்தவர்கள் என்று ராசா பேசியுள்ள அந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர்கள் இந்தியா முழுக்க இந்து நாடாக மாற்றி ஒரு கடவுளுக்கு இங்கே கொண்டு வந்து இந்து தேசியத்தை உருவாக்க, எங்க மதம் எப்பங்க தேசியமாகும்? மொழி தேசியம், நாட்டுக்கு ஒரு தேசியம் உணர்வலாம். மதம் எப்படி? நான் கேட்கறேன், நான் வந்து படிச்சு கேட்கிறேன். மதம் ஒரு தேசியம் என்றால், நல்ல கவனிங்க, மதம் ஒரு தேசியம் என்றால் ஈரான் ஈராக்குக்கு ஏன் சண்டை? 2 பேரும் அல்லா தானே, 2 பேரும் குரான் தானே, ஏன் அந்த நாட்டுக்கு சண்டை? நார்வே ஸ்வீடன் பைபிள் தானே, கிறிஸ்டின் தானே, ஏன் சண்டை? ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு ஏன் சண்டை? 2 பேரும் கிறிஸ்துமஸ் தானே. பைபிளையும் இயேசுநாதையும் ஏற்றுக்கொண்டு ஜனவரி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற எல்லோரும் ஒரு தேசியம் என்றால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவ தேசியம் உண்டா? இஸ்லாமிய தேசியம் உண்டா? அவங்கள்ட்ட சண்டையே இல்லையா? யாரை ஏமாத்துறதுக்கு இந்து தேசியங்கிற? எல்லாம் இந்துவா? 1000 வருஷமா படிக்காதன்னு சொன்ன அறிஞர் இருந்து 1000 வருஷமா நீயே படிச்சுட்டு அக்கறை பொங்கசோறும் வடையும் சாப்பிடுற நீ இந்துவா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.